இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் கடலில் கழிவுநீர் கலப்பதை கண்டித்து மீனவர்கள் போராட்டம். துர்நாற்றம் வீசும் கடல் நீரால் தொற்று நோய்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. நாகை அருகே வெட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம். 7 கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உப்பு நீராகும் சூழல் உருவாகும் என்று அச்சம். ராஜபாளையம் அருகே சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்களின் தொடர் போராட்டத்தால் பல கோடி ரூபாய் இழப்பு. பேண்டேஜ் தொழில் புத்துயிர் பெற அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஆண்டிப்பட்டி அருகே குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் கிராம மக்கள். அதிகாரிகளின் அலட்சியத்தால் அவலநிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனை. பாலமேடு அருகே திருவிழாவிற்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான மண் குதிரைகள். மஞ்சமலையான் ஐயனார் சுவாமி கோவில் குதிரை எடுப்பு திருவிழா ஏற்பாடுகள் தீவிரம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கழிவுநீரால் கடல் மாசடைவதாக கூறி மீனவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ள சம்பவம் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கன்னியாகுமரிக்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் அங்கு 200க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இவைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் முழுமையாக கடலில் சென்று கலக்கும் வகையில் கன்னியாகுமரி நகராட்சி நிர்வாகம் வழிபாதைகள் அமைத்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கடல் மாசுபடுவதோடு கடலில் வாழும் மீன்கள், பவளப்பாறைகள் அழியும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், கடல் நீர் துர்நாற்றம் வீசுவதால் சுற்றுலா பயணிகள், மீனவர்கள் பாதிக்கப்படுவதோடு நோய் தொற்றுக்கு ஆளாவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் நகராட்சியை கண்டித்தும், ஹோட்டல்களின் கழிவுநீர் கடலில் கலக்காமல் மாற்று ஏற்பாடு செய்ய வலியுறுத்தியும் புனித அலங்கார உபகரமாதா திருத்தல வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை தவிர எவ்வித வளர்ச்சி திட்டமும் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய மீனவர்கள் கடல் நீர் மாசுபடுவதை சரி செய்ய அரசு தாமதித்தால் வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர். அவ்வளவு ஹோட்டல்கள், தங்கு விடுதிகள் உள்ள கழிவுநீர் அவ்வளவுமே கடல் நீரில் கலந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம், நாங்கள் அந்த மினிஸ்டர்ட்டும் சொல்லியிருக்கோம். இதுக்கு தக்க நடவடிக்கை இதுவரை எடுக்கல. இந்த கழிவுநீர் வரனால எங்களுக்கு கடல்ல கால் வைக்க முடிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைகள் வராங்க, சின்ன பிள்ளைகள் நோய், சுற்றுலா ஆட்கள் வராங்க, அவங்களும் குளிக்கிறாங்க, அவங்களுக்கு நோய்கள் தொற்று வந்துட்டு இருக்குது. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. இது நீங்க உடனே இது நல்ல ஒரு முடிவு நீங்க எடுக்கலைன்னா மேற்கொண்டு போராட்டம் நாங்கள் நடத்திட்டே இருப்போம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் அருகே வெட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். உத்தமசோழபுரம் கிராமத்தில் வெட்டாற்றின் குறுக்கே கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் வகையில் தமிழக அரசால் புதிய கடைமடை தடுப்பணை 49 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் வெட்டாற்றின் குறுக்கே அணை கட்டப்படுவதால் உத்தமசோழபுரம், நரிபனம், வடகரை, பூதங்குடி, பாலக்காடு, வடக்குடி, பெருங்கடம்பனூர் உள்ளிட்ட 7 கிராம பகுதிகளில் சுமார் 6000 ஏக்கர் பரப்பளவிற்கு சாகுபடி நிலங்கள் உப்பு தன்மையுடன் மாறி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து கடலில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்குள் கட்ட வேண்டிய தடுப்பணையை சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு தள்ளி தடுப்பணை கட்டுவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் தடுப்பணையை வேறு இடத்தில் மாற்றியமைக்க வலியுறுத்தி 32 கிராம மக்கள் உத்தமசோழபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம எல்லையிலே பூதங்குடி அருகிலே
இதனையடுத்து 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு நாகூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் அணை கட்டும் இடத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வட்டார மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சத்திரப்பட்டி, சங்கரபாண்டியபுரம், ஐயனாபுரம், சமுசிகாபுரம் பகுதிகளில் மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் 500க்கும் மேற்பட்ட விசைத்தறி உரிமையாளர்களும் அவர்களிடம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் வேலை பார்த்து வருகின்றனர். தொழிலாளர்களுக்கும் ஏற்றுமதியாளர் மற்றும் விசைத்தறி கூட உரிமையாளர்களுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஒப்பந்தம் காலாவதியாகியுள்ளது. இதனையடுத்து விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கடந்த முறை போடப்பட்ட அதே ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கூலிக்கு நெசவு செய்யும் தொழில்கூடங்களுக்கு கூலி உயர்வு குறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை ஏற்க மறுத்த சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த 10 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேலைநிறுத்தம் காரணமாக சத்திரப்பட்டி வட்டாரத்தில் உள்ள 5000 விசைத்தறிகளை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை பார்த்து வந்த தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதோடு 3 கோடி ரூபாய் வரை ஊதிய இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனை உடனடியாக கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தப்படி கூலி உயர்வு வழங்கி விசைத்தறி கூடங்களை இயக்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று தொழிற்சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து விரைவில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி தேனி சாலையில் அமைந்துள்ள விலக்கு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அரப்படிதேவன்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் மின் மோட்டார் பழுதால் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் வைகை அணை சாலையில் ஆழ்துளை கிணற்றின் மூலம் போடப்பட்டுள்ள சிறிய ரக குடிநீர் தொட்டியில் வரும் தண்ணீரை மட்டும் வீட்டின் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி வந்த இப்பகுதி மக்கள் குடிநீருக்காக நாள்தோறும் சிரமப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். மேலும் சில சமயங்களில் வெகு தூரம் சென்றும் குடிநீர் கிடைக்காததால் வேறு வழியின்றி குடிப்பதற்கும் உணவு சமைப்பதற்கும் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். சொல்றாங்க தண்ணி உங்களுக்கு வரலையாண்டு எங்களை கேள்வி கேட்கறாங்க. யார்கிட்ட போய் சொல்றது? நாங்க வருஷம் பூரா நாங்களே போகாத இடம் ஒரு 5 பேருக்கு 10 குடம் தேவைப்படுது. அப்புறம் வர மாட்டேன். எத்தனை நாளைக்கு ஒரு குடம் 2 குடமா எடுத்து கஞ்சி குடிக்க தண்ணி குடிக்க வரல. எங்களுக்கு தண்ணி நீங்க தான் இதுகுறித்து கோவில்பட்டி ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் விரைவில் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். யார்கிட்ட சொன்னாலும் இந்த வந்துடும், மோட்டர் கெட்டு போச்சு, செம்மண்ணி உரம் சொல்றாங்க, தண்ணி வரவே மாட்டேங்குது. விலைக்கு வாங்கி தண்ணி குடிக்கிறோம். நாங்க இப்படி நாங்க அப்பப்ப வந்து நாங்க அங்கங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு குடத்தை தூக்கிட்டு நாங்க அலைஞ்சிட்டே இருக்க முடியாது. நாங்களும் யூனியன் ஆபீஸ் போயிருக்கோம் 2 வருஷத்துக்கு போது. அப்ப 1 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு விடுறாங்க, மறுபடியும் தண்ணி இல்லாம போகுது. சொன்ன டயத்துக்கு 1 மாசம் 2 மாசம் விடுறாங்க, மறுபடியும் இதுவா போகுது. எங்களுக்கு டாங்கிய கட்டி விட்டு நல்லபடியா எங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுங்க. பாலமேடு அருகே நடைபெறவுள்ள குதிரை எடுப்பு திருவிழாவிற்காக ஆயிரக்கணக்கான குதிரைகள் வர்ணங்கள் பூசப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வளையப்பட்டி கிராமத்தில் பழமை வாய்ந்த மஞ்சமலையான் ஐயனார் சுவாமி திருக்கோவிலில் குதிரை எடுப்பு திருவிழாவினை வளையப்பட்டி அரண்மனை ஜமீன்தாரர்கள் மற்றும் வளையப்பட்டி, அரசம்பட்டி, சல்லிக்கோடாங்கிப்பட்டி, புதூர், லக்கம்பட்டி ஆகிய 5 கிராம மக்கள் இணைந்து கொண்டாடி வருகின்றனர். 8 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 26ஆம் தேதி நடக்கவிருக்கும் இவ்விழாவின் முன்னேற்பாடு பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 1000த்திற்கும் மேற்பட்ட 3 பட்டத்து குதிரை மற்றும் நேர்த்திக்கடன் குதிரைகள், மனித கை கால் உருவ பொம்மை, போலீஸ், ஆட்டோ, கார், குழந்தை, வீடு, கால்நடைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் போன்ற பொம்மைகளும் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு சுவாமி தரிசனம் செய்ய உள்ள நிலையில் திருவிழாவிற்கான 5 கிராம ஆலோசனைக் கூட்டம் நடத்தி விழா முன்னேற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் கிராமிய கலைகள் பயின்று வரும் மாணவர்கள் சென்னிமலை கோவிலில் 1320 படிக்கட்டுகளை கட்டைக்கால் கொண்டு ஏறி சாதனை படைத்துள்ளனர்.
பண்டைய கால தமிழர்களின் வாழ்க்கை முறையில் நாட்டியம், கரகம், கட்டைக்கால், மரக்கால், பொய்க்கால் குதிரை, எருதாட்டம், கொக்கிலியாட்டம் போன்றவைகள் பயன்பாட்டில் இருந்து வந்த நிலையில் கால ஓட்டத்தில் சில கலைகள் மறைந்து வருகின்றன. அவைகளை மீட்டெடுக்கும் வகையில் ஈரோட்டில் இயங்கி வரும் தமிழன் கலைக்கூடம் சார்பில் வள்ளி கும்மியாட்டம், பெருஞ்சலங்கை ஆட்டம், கம்பத்தாட்டம் போன்றவைகள் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன. இதில் வள்ளி கும்மி ஆட்டத்தில் கட்டைக்காலில் ஆட பயிற்சி எடுத்து வரும் மாணவர்கள் சென்னிமலை முருகன் கோவில் 1320 படிக்கட்டுகளை கட்டைக்கால் கொண்டு ஏறி சாதனை படைத்தனர். இந்த பயிற்சியினால் மனதளவில் அதிக தன்னம்பிக்கையும் கால் போன்ற உடல் உறுப்புகள் வலுப்பெறுவதாகவும் தெரிவித்துள்ள மாணவர்கள் தங்களது திறமைகளை மேம்படுத்தும் வகையில் படியே இல்லாத மலையேற்றங்களில் ஏறி கின்னஸ் சாதனை புரிய வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லையப்பர் கோவிலில் வசந்த உற்சவத்தில் தங்கத்தினால் ஆன நாதஸ்வரம் இசைக்கப்பட்டது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் சித்திரை மாத வசந்த உற்சவ திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் 8ஆம் திருநாளில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் வசந்த மண்டபத்தில் 7 முறை வலம் வரும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்பொழுது 5வது சுற்றில் தங்க நாதஸ்வரம் இசைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. 45 ஆண்டுகளாக தங்கத்தால் செய்யப்பட்ட நாதஸ்வரம் பழுது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக இசைக்கப்படாமல் இருந்த நிலையில் பழுது நீக்கப்பட்டு கோவில் நாதஸ்வர கலைஞர் சரவணன் மற்றும் இசைக்கலைஞர்கள் தியாகராஜ கீர்த்தனைகளை வாசித்தனர். அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் நாதஸ்வர இசையோடு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் வசந்த மண்டபத்தில் வலம் வந்த நிகழ்ச்சியையும் கண்டு மெய்சிலிர்த்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மூட்டைக்கு 50 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிச்சயமற்ற வானிலைக்கு எதிரான போராட்டம், தங்கள் வாழ்வாதாரத்தின் மீது போர் தொடுக்கும் பூச்சிகள், வீழ்ச்சியடையும் விலை ஆகியவைகளை எதிர்கொண்டு பயிர் விளைவிக்கும் விவசாயிகள் இறுதியில் கொள்முதல் நிலையங்களில் சிக்கி சின்னாபின்னமாகும் நிலை தமிழகத்தில் நிலவி வருகிறது. மதுராந்தகம் அடுத்த பூதூர், ஈசூர், நீலமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம் அடைந்துள்ளதோடு நெல்மணிகள் முளைத்து வீணாகி வருகிறது. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுகவினர் மூட்டைக்கு 50 ரூபாய் விவசாயிகளிடம் இருந்து அடாவடி வசூல் செய்வதாகவும், பணம் கொடுத்தால் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு அதிகாரிகள் இதற்கு துணை போவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அதுபோல நீலமங்கலம், பூதூர் பகுதிகளில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் திமுகவினர் மின்கம்பத்தில் இருந்து மின்சார திருட்டில் ஈடுபடுவதாகவும், இதனை மின்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே நெகிழி பொருட்களால் ஏற்படும் கடுமையான விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பசுமை அமைப்புகளின் சார்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழியின் உபயோகத்தினால் சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் உண்டாகும் பல்வேறு விதமான பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் அன்றாட வாழ்வில் நெகிழி பயன்பாட்டை குறைப்பதற்கான எளிய மாற்று வழிகள் மற்றும் நெகிழியில்லா வாழ்க்கையை மேற்கொள்வது எப்படி என்பது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பல்வேறு பசுமை அமைப்புகளைச் சேர்ந்த தன்னார்வலர்கள், சூலூர் மற்றும் பல்லடம் வட்டாரங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நெகிழி பயன்படுத்துவதற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கை கால்கள் இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச செயற்கை கை கால் வழங்க அளவெடுக்கும் முகாம் நடைபெற்றது.
கை கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தில் எந்தவித தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று தன்னலமற்ற சேவையை தொடங்கியுள்ளது. அதன்படி ஹாப்பி ட்ரஸ்ட் நிறுவனம் சார்பில் ராமநாதபுரம் தனியார் மஹாலில் நடைபெற்ற முகாமில் 120க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு அவர்களுக்கு செயற்கை கை கால் வழங்குவதற்கான அளவெடுக்கும் பணிகள் நடைபெற்றன. அப்பொழுது கை கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகளின் உடலுக்கு பொருத்தமான வகையில் உடலோடு ஒட்டியிருக்கும் வகையில் கால்கள் நீளம், அவர்களது உடல் பருமன், இடுப்பளவு உள்ளிட்டவைகளை துல்லியமாக அளவுகள் எடுத்து அதற்கு ஏற்ற வகையில் செயற்கை கால்கள் செய்து வழங்கப்படும் என்று தொண்டு நிறுவனத்தினர் தெரிவித்தனர். 100 பேர் கால் இழந்தவர்களுக்கு செயற்கை கால் கொடுக்குற ஒரு முகாம் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 5-6 இயர்ஸ் எங்களுக்கு இந்த செயற்கை கால் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ராமநாதபுரத்தில் ஒரு 100 பேருக்கு அளவு எடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல முயற்சி. இதை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நாங்கள் இறைவனை பிரார்த்திச்சு. ஒத்தொத்தருக்கும் அவங்க அளவு எடுத்துட்டு செய்யறது. நம்ம யாருக்கு ஜென்ரலாக நம்ம காலுக்கு செருப்பு வாங்குற மாதிரி இதை வாங்க முடியாது. அவங்களோட அளவு எடுத்துட்டு ஒத்தொத்தருக்கும் என்ன அளவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே மானை துண்டு துண்டாக வெட்டி விற்பனை செய்ய முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். விருதாச்சலம் வடக்கு பெரியார் நகரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் வேப்பூர் பகுதியில் உள்ள கண்டப்பன்குறிச்சி காட்டு பகுதியில் திரிந்து கொண்டிருந்த மானை வேட்டையாடி பிடித்துள்ளார். இதனையடுத்து பெண்ணாடத்திற்கு கொண்டு வந்து அதன் தோலை உரித்து துண்டு துண்டாக வெட்டி கொண்டிருந்த போது அங்கு வந்த போலீசார் அவரை கைது செய்து விருத்தாச்சலம் வனசரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத கீழக்கரை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழக்கரையில் நகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டில் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுத்த நிலையில் நகராட்சி ஆணையாளர் மற்றும் தலைவர் ஆகியோர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் வார்டு கவுன்சிலர் பாதுஷா கலந்து கொண்டார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் முளைத்த பயிருடன் வயலில் இறங்கி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூரில் 3 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் புத்தூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் மழையில் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மழைநீர் வடியாமல் விளைநிலத்தில் தேங்கியதால் பயிர்கள் அனைத்தும் முளைத்து காணப்பட்டது. இதனால் உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குடும்பத்தினருடன் வந்து பொழுதை போக்கி மகிழ்வர். சூரிய உதயம், அஸ்தமனம் மற்றும் கடல் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் பாறை மற்றும் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சியினை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கோடை விடுமுறையொட்டி கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை மகிழ்விக்கும் வகையில் ரோஸ் கார்டன் பகுதியில் சுற்றுலாத்துறை சார்பில் தினமும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கொடைக்கானல் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் வேப்பிலை உள்ளிட்ட இலை தழைகளை தங்கள் உடல்களுடன் கட்டிக்கொண்டு பாரம்பரிய இசைக்கேற்றபடி நடனமாடி சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்தனர். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். குளத்துப்பட்டியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த போட்டி முறையாக வாடிவாசல் அமைக்காமல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போட்டியின் போது மாடுபிடி வீரர்களுக்கு கூட ஒழுங்கான சீருடைகள் விழா கமிட்டியினர் வழங்காத நிலையில் தனியார் சிமெண்ட் கம்பெனியின் டி-ஷர்ட்டில் போலீசார் மார்க்கரால் எண்களை எழுதி போட்டியில் கலந்து கொள்ள அனுமதித்தனர். மேலும் மஞ்சு விரட்டு போல ஆங்காங்கே மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டதால் சீறி வந்த காளைகளை கண்டு பொதுமக்கள் ஓட்டம் பிடிக்கும் நிலை ஏற்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் சென்னையைச் சேர்ந்தவர்கள் முதல் பரிசு வென்றனர். முதலமைச்சர் பிறந்தநாளையொட்டி சேலத்தில் தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். ஆண்கள், பெண்கள் என இரு பாலினத்தவர்களும் நடத்தப்பட்ட போட்டியில் சென்னையைச் சேர்ந்த ஆண்டர்சன் நட்ராஜ் மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை வென்றார். இந்த போட்டியில் சேலத்தைச் சேர்ந்த பூபாலன் 2வது இடத்தையும், கேரளாவைச் சேர்ந்த அஜய் கிருஷ்ணா 3வது இடத்தையும் பிடித்தனர்.